எஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் உள்ள எல்லா காவல் வாகனங்களும் அவரோட பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ மினிமம் ஒரு 50லேருந்து 100 ஜீப்பு, தென் 500 டூ வீலர், காரு, பஸ்ஸு எல்லாம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா வாகனங்கள் காவல் வாகனங்களும் எஸ்பி பேரில் தான் இருக்கும். இந்த பவர் அதிகாரம் வந்து தலைக்கேறாமல் அது நாட்டு மக்களுக்காகவும் நாடு நன்மைக்காகவும் இந்த அதிகாரம் நமக்கு வந்து அரசு நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மனநிலையில் நம்ம வேலை செஞ்சோன்னா நம்ம செய்கிற வேலையை வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பெயர் நரேந்திரன். நான் தற்பொழுது டிஐஜி கோயம்புத்தூர் சரகம். போலீஸில் 2 ப்ராட் கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். சபார்டினேட் சர்வீஸ்னு இருக்குது, தென் ஆஃபீஸர் கேட்டகரி இருக்குது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சபார்டினேட் கேட்டகரி அப்படின்னா கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். இது வந்து இதெல்லாமே நான் கெசட்டட் கேட்டகரி. டிஎஸ்பி வந்தாலே கெசட்டட் ரேங்க் வரும். டிஎஸ்பி, அடிஷ்னல் எஸ்பி, எஸ்பி. எஸ்பியில் ஐபிஎஸ்ஸும் இருக்கலாம், நான் ஐபிஎஸ்ஸும் இருக்கலாம். அவங்க ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் உங்களுக்கு ஐபிஎஸ்சில் கன்வெர்ட் ஆகும். சீனியாரிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் கன்ஃபர் ஆகும். ஐபிஎஸோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ப்ரிப்பரேஷன், தென் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் நேச்சுரலாகவே திங்க் பண்ண தொடங்கிடுவீங்க. இந்த ப்ரிப்பரேஷன், தென் இன்டர்வியூ எல்லாம் போய்ட்டு வரும்போது தென் உங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ், தென் ஒரு ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு யோசிக்கிற ஒரு மேக்ரோ லெவலில் யோசிக்கிற ஒரு உங்களுக்கு மைண்ட் செட்டு வரும், உங்கள் ட்ரைனிங்லேயே வந்துடும். ஸோ ட்ரைனிங்கும் நல்ல கான்ஃபிடென்ஸ் தரும் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ட்ரைனிங் பாஸ் அவுட் ஆகணும்னா 10 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் ஓடணும். அது 40 மினிட்ஸில் ஓடணும். தென் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். தென் ரிட்டர்னும் நிறைய இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் வச்சு ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பீங்க. தென் ஸ்பெஷலைஸ்டு போலீஸ் ட்ரைனிங் முடித்து வரும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா பூஸ்ட் ஆகும். தென் ஒன்ஸ் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா மோர் ஆஃப் பேப்பர் நம்ம ட்ரைனிங்கில் எல்லாம் தியரட்டிக்கலாக படிப்போம். வேறு ஃபீல்டில் வந்து பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் தியரிக்கும் ப்ராக்டிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ ஒரு ஆஃபீஸர், ஒரு ஆல் இண்டியா ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் இந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ், தியரியில் எல்லாமே ஐடியலாக சொல்லுவாங்க. ஒரு கொலை நடந்தால் 302 போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாயை வந்து மகன் கொண்டுட்டான். ஸோ ஊரில் பிரச்சனை ஆகுது. நிறைய நம்ம புக்கில் படிக்கும்போது ஒரே லைனில் முடிப்பாங்க, கொலை கூட்டம் 302 ஐபிசி. வேறு நடைமுறையில் பார்க்கும்போது அது ஒரு ஊர் இருக்கும், அதில் நிறைய ஜாதிகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதையும் டேக்கிள் பண்ணோம். நிறைய ஒரு மர்டர் நடந்ததுன்னா அதுக்கு ரிலேட்டடாக நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸராக பார்க்கும்போது இந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ்க்குள்ள கேப்பை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா ருட்டீனாக நம்ம ஒரு ஃபீல்ட் லெவலில் பண்ணும்போது, ருட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தியரியை மறந்து ப்ராக்டிக்கல் இதுதான்ப்பா நடக்குது, இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க. நம்ம ஆஃபீஸர் வெளியிலேருந்து வந்து ஒரு மேக்ரோ லெவல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இவங்க நடைமுறைன்னு சொல்லி செய்கிறதுக்கும் தியரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணி எப்படி ஐடியலாக கொண்டு போகணும். ஏன்னா வந்து ஒரு குற்றம் செய்கிறவரை தண்டிக்கணும். நடைமுறையில் நீங்கள் வழக்க விசாரணை செஞ்சு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய சான்ஸ் கம்மி. ஏன்னா கோர்ட்டுங்க வந்து அவங்க என்ன சட்ட புத்தகங்களை வச்சு தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களும் நடைமுறை வசதிக்காக நாங்கள் இப்படி செஞ்சிட்டோன்னு வாதத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதை கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னா நம்ம பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ், சயின்டிஃபிக்கலாக இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ் கொண்டு வருது, புதிய சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வருது. தென் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம பப்ளிக்கிட்டையும் டீல் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம சபார்டினேட்டாக வரும்போதும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அவருக்கு என்ன ஒரு குறையோடு வராருன்னா அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு அதை நிவர்த்தி செய்யணும். சிலவங்க வந்து இந்த நிவர்த்தி செஞ்சால் எனக்கு என்ன லாபம் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க உண்டு. பட் அப்படி இல்லை, நமக்கு இந்த வேலையை கொடுத்ததே எதுக்காக தான், நம்ம இந்த பதவியில் எதுக்காக இருக்கிறோன்னா இது மாதிரி வரவங்களுக்கு வந்து குறை தீர்த்து வைக்கணும், அதுக்காக தான் இந்த பதவியில் இருக்கும். அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 24 மணி நேரம் வேலை செய்யணும். இது வந்து ஐடியல்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 24 மணி நேரம் விழிப்போட வேலை செய்யணும். இதுதான் ஐடியல். இது நடைமுறை வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் இல்லை டைரக்ட் டிஎன்பிசியில் வர ஆஃபீஸராக இருந்தால் இந்த நடைமுறைக்கும் ஐடியலுக்கும் உள்ள கேப்பை ரெடியூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஐடியல் பொசிஷன்லேயே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதே பெரிய விஷயம். இதே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ரொம்ப போராடி தான் நான் அந்த நடைமுறையிலேருந்து போயிட்டு இருக்கிறத ஐடியல் லைனுக்கு கொண்டு போகணும். இப்படி செஞ்சால் தான் நம்ம சமுதாயம் நல்லாயிருக்கும். மாவட்ட அதிகாரி ஏஎஸ்பி அண்ட் டிஎஸ்பிக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். டிஎன்பிசி எழுதி வந்தீங்கன்னா டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருப்பீங்க. யூபிஎஸ்சியில் வந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருப்பீங்க. ஆனால் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரமோஷன் ஆகி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாவட்டம், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் அப்படின்னா மெயின் அந்த மாவட்டத்தை வழி நடத்துகிறது வந்து மாவட்ட கலெக்டர் தான் ஃபஸ்ட் அத்தாரிட்டி, அந்த மாவட்டத்தோட ஃபஸ்ட் அத்தாரிட்டி. அதுக்கு ஈக்குவலண்டாக போலீஸில் இருக்கிற அத்தாரிட்டி தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். காவல்துறையோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு எஸ்பி தான். ஸோ அந்த மாவட்டத்தோட எஸ்பி அப்படின்னா வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் வந்து மாவட்டத்துக்குள்ளே எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் மாவட்ட எஸ்பி தான் பொறுப்பு. ஸோ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அப்படின்னா மாவட்ட எஸ்பியோட நோக்கம் என்ன இருக்குன்னா, அதில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் ஒரு சீரிய விசாரணை, புலன் விசாரணை நடக்கணும். அதில் தப்பு செஞ்சவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ சட்டம் ஒழுங்கு பேணி காத்துகள் குற்ற வழக்குகளில் வந்து துரிதமாக செயல்படணும். மக்கள் குறைகளோடு வருவாங்க, அவங்கள வந்து அந்த மக்கள் குறை தீர்க்கும் கரெக்டாக நடத்தணும். இப்போ எஸ்பிக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய செட்டப்பே இருக்குது. எஸ்பி வந்து டிஸ்ட்ரிக்ட் காவல் அந்த மாவட்டத்தோட தலைநகரத்தில் இருப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் இருப்பார். அவருக்கு சப்போர்ட் பண்ண நிறைய யூனிட்ஸ் இருக்குது. காவல்துறை வந்து ஒரு மாவட்டத்தை வந்து உட்கோட்டமாக பிரிச்சுருப்பாங்க. ரெவென்யூ டிவிஷன் மாதிரி, ஆர்டிஓ டிவிஷன் மாதிரி டிஎஸ்பிக்கு டிவிஷன் இருக்கும். அவரு கீழே 4-5 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த காவல் நிலையங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே இப்போ 5 உட்கோட்டம் இருக்குன்னா 5 டிஎஸ்பி இருப்பாங்க. ஒரு உட்கோட்டத்துக்கு கீழே 5 காவல் நிலையம் இருக்குன்னா 5 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே போய் ரிப்போர்ட்டிங் எல்லாமே போய் நிற்கிறது ஒரு என்ன சொல்ல ட்ரையாங்கிள் மாதிரி. இதில் மேலே இருக்கிறது எஸ்பி, காவல்துறை உயர் அதிகாரி, இந்த மாவட்டத்துக்கே உயர் அதிகாரி. ஸோ எல்லா காவல்துறை இது இல்லாமல் சிறப்பு புலனாய்வு பிரிவு, க்ரைம் பிரான்ச், சிஐடி, டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச் இருக்குது. அது வந்து எஸ்பிக்கு டைரெக்டாக கண்ணோட்டத்தில் இருக்கும். சில ஏதாவது ஒரு குற்ற வழக்கு நடக்குது, அதில் வந்து புலன் விசாரணை வந்து மிக சவாலாக இருக்குது அப்படின்னா வந்து எஸ்பியோட டைரக்ட் சூப்பர்விஷனில் டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச் கொடுக்கலாம். தென் எஸ்பிக்கு வந்து மாவட்ட லெவலில் ஒரு பெரிய உளவுத்துறையே அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அது கால்டு ஸ்பெஷல் பிரான்ச். அது வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்துலேயும் ஒரு காவலர், அவர் தலைமை காவலர் இருப்பார். அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுவார். அது இந்த அவரோட இந்த காவல் நிலைய எல்லையில் வந்து வெளிநபர் நடமாட்டம், பொலிட்டிக்கல், காஸ்ட்டு எது நடந்தாலும் வந்து அதை அவர் அனலைஸ் பண்ணி மாவட்ட எஸ்பிக்கு சொல்லுவார். இது வந்து லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் இது வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சு சைமல்டேனியஸாக இருக்கும். இது பக்கா உளவுத்துறை அவங்களுக்கு உளவு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. அது காவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் எஸ்பிக்கு சொல்லணும். அந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் எஸ்பிக்கு சொல்லணும். அதில் ஊரில் ஏதாவது பிரச்சனை நடந்து காவல்துறை அதை நல்லா கையாண்டாலும் சரி, தவறாக கையாண்டாலும் இந்த மாதிரி கையாண்டால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சு தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு எல்லா காவல் நிலையத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் காவலர் இருப்பார். அவங்க மாவட்டத்துக்கு ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஸோ இது ஸ்பெஷல் பிரான்ச்சு. தென் எஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் உள்ள எல்லா காவல் வாகனங்களும் அவரோட பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ மினிமம் ஒரு 50லேருந்து 100 ஜீப்பு, தென் 500 டூ வீலர், காரு, பஸ்ஸு எல்லாம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா காவல் வாகனங்களும் எஸ்பி பேரில் தான் இருக்கும். வேறு அவருக்குள்ள சபார்டினேட்ஸ் யாராவது தப்பு செஞ்சு அவங்க மேலே
குற்ற நடவடிக்கையில் டிபார்ட்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பவர் வந்து எஸ்பிக்கு இருக்குது. நான் வந்து முதல் மாவட்டம் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் வந்து நியர்லி 65 காவல் நிலையம் இருந்துச்சு. எஸ்பி வந்து நிம்மதியாக ஒரு பெரிய மாவட்டம்னா ஒரு நிம்மதியாக இருக்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். எப்போயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அது சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை வேறு யாராவது பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் அதை டெலிகேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து கையை விட்டு போகும். ஸோ எஸ்பிக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தால், அவர் டைனமிக்காக ஒரு ஆஃபீஸராக இருந்தால், ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலான்னு உள்ளதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பவர் அவருக்கு இருக்குது. இந்த பவர் அதிகாரம் வந்து தலைக்கேறாமல் அது நாட்டு மக்களுக்காகவும் நாடு நன்மைக்காகவும் இந்த அதிகாரம் நமக்கு வந்து அரசு நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மனநிலையில் நம்ம வேலை செஞ்சோன்னா நம்ம செய்கிற வேலையை வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இல்லை வந்து எனக்கு இந்த நான் படித்து வந்துட்டேன், நான் இனி வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யாட்டியும் சரி எனக்கு சம்பளம் வரும் அப்படின்னா அது கொஞ்ச நாளில் வந்து கவர்மெண்ட் அரசாங்கமே உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு பவர், ஒரு அதிகாரம் வந்து அளவற்ற பவர் கொடுத்துருக்காங்க. யார் குற்ற வழக்கு பதிவு செய்கிறது, யாராவது சிறையில் அடைக்கணும், ரவுடிஸ் சிறையில் அடைக்கணும் அப்படின்னா எல்லா எஸ்பியோட நினச்சா வந்து இறங்கி அடிக்கலாம். ஸோ அந்த பவரை வந்து நம்ம தவறாக பயன்படுத்திட்டோன்னா மரியாதை போயிடும். பட் அந்த பவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதை வந்து சரியான ஒரு முறையில் வந்து நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நல்ல வரையில் நடைமுறைப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்டில் செட் பண்ணி வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ். விழுப்புரம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து 2015 மார்ச் மாதம் விழுப்புரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன். மாவட்ட எஸ்பி விழுப்புரமாக போகிறேன். இப்போ விழுப்புரம் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம், கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை எல்லாம் ஒன்றா இருந்தது, விழுப்புரத்து கூட இருந்தது. சுமார் 65 காவல் நிலையம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 1 இயர் எஸ்சி ப்ராப்ளம் டெய்லி நடக்கும். தென் அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்று சென்னை திருச்சி மெயின் ரோடு ஹைவே, அது மாதிரி உளுந்தூர்பேட்டை டு சேலம் மெயின் ரோடு, தென் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை ரோடு. ஸோ நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த மாவட்டத்தில் வேலை செய்யும்போது எண்ணி ஒரு சில நாட்டில் வந்து நிம்மதியாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கியிருப்போம். மிச்சம் எல்லாமே 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறது. நான் இனிஷியலாக வந்து கடைநிலையில் உள்ளவங்க கொஞ்சம் செஞ்சுருவாங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாகிட்டே போயிட்டு இருந்தது. கடைசியில் என்ன ஆகுனா 2 நாள் கழித்து நானே போய் அங்கே நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வேலை செய்யணும்னா 2-3 மணி நேரம் தான் தூங்க முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனையை கரெக்டாக சால்வ் பண்ணி முடித்தா என்ன ஆகுனா ஒரே நாள் அந்த பிரச்சனை முடியும். அதை வந்து இல்லை அது பாட்டுக்கு போட்டு அப்படி விட்டால் 3-4 நாள் ஆகும். பெரிய மக்கள்லாம் சாலை மறியல் ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ ஒன்று ரிலாக்ஸே பண்ண முடியாது. நீங்கள் எஸ்பி ஆகிட்டா வந்து இந்த வேலையில் வந்துட்டால் வந்து கண்டிப்பாக அதுவும் லா அண்ட் ஆர்டர் வந்துட்டால் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு உள்ளது. அது தவறான ஒரு இது. லா அண்ட் ஆர்டர்னால் நீங்கள் மேல் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை விட நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் உண்டு. ப்ளஸ் இதில் ஒன்று என்னென்னா, நமக்கு 2 நாள் வேலை செய்யலாம், 3 நாள் 4 நாள் வேலை செய்யும்போது ஒரு சோர்வு வரும். பட் அந்த சோர்வு வந்து நம்ம சோர்வடைஞ்சால் வந்து அந்த சோர்வு வந்து எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம மாவட்டத்தோட ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம சோர்வு நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஒரு கொஸ்டின் அங்கே கிடையாது. நம்ம விழிப்போடு இருந்தால் தான் ஒன்று. இப்போ வெரி சிம்பிள், இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் ஆச்சு, டிராஃபிக் ஜாமாக இருக்குது, ஹைவேயில் ஜாமாக இருக்குது, 10 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குது அப்படின்னு விட்டாங்கன்னா நம்ம சரி அதை வேறு யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்னு விடுறத விட நம்ம அதை இறங்கி நின்று அந்த டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி அதில் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்குது, இது மாதிரி ஒரு 3-4 ஹவர்ஸ் வேலை செஞ்சால் அந்த இஷ்யூ அதோடு முடியும். இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய் தகராறு வரும். 2 பேர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க, வாய் தகராறு வரும். அப்புறம் அது வேறு பிரச்சனை ஆகும். ஸோ இந்த எஸ்பியோட நீங்கள் கேட்டிங்களா எஸ்பியோட பவர் என்னன்னு. இப்போ இந்த எஸ்பி சலிக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணால்
அந்த ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்னா அந்த ஆக்சிடெண்ட்டோட முடியும் டிராஃபிக் ஜாம். பட் அதை விட்டோம், ஹார்ட் ஒர்க் பண்ணல, அதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ விழுப்புரத்தில் ரோடு ஆக்சிடெண்ட் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. தென் ஜாதி கலவரம், அடிக்கடி ஜாதி கலவரம். சங்கராபுரம் காவல் நிலையம் சேஷசமுத்திரம்னு ஒரு ஊரில் தலித் அவங்க வந்து ஒரு ஊர் வழியாக தேர் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு வந்து அந்த ஊரில் உள்ள வேறு ஜாதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ப்ளஸ் நம்ம இல்லை அவங்க தேர் விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி அது ஓரளவுக்கு தேர் விடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பட்டு திடீர்னு வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து அது ஸ்டோன் அவங்க அந்த உயர் ஜாதி ஆட்கள் வந்து கல்லறிஞ்சாங்க. அப்புறம் பெட்ரோல் பாம்பெல்லாம் விட்டாங்க. அப்புறம் நான் போய் அங்கே போயிட்டு லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணி அது ஃபயரெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு 4 மணி நேரம் போராடி வேண்டியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா கூட உள்ள காவலர்கள் நிறைய பேர் கொஞ்சம் பேர் அடிபட்டது, நிறைய பேர் போயிட்டாங்க. இருட்டு நேரம், கரண்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. பட்டு அதில் என்கொயரி கமிஷன் வச்சாங்க. பட் இன்றைக்கி கூட நான் அதை பற்றி நினைக்கும் போது அந்த ஒரு 45 தலித் குடும்பங்கள் இருந்து அவங்களுக்கு யாருக்கும் ஒரு சின்ன அடி கூட இல்லை. அவங்க வீடெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அதை பற்றி அது ஓகே. பட் யாருக்குமே அடிபடலை. நாங்கள் வந்து நல்ல ஹெவியாக கல்லறிஞ்சிட்ருக்காங்க, பெட்ரோல் பாம்பெல்லாம் போடுறாங்க. அப்படி இருந்தும் ஒரு டீம் போய் எல்லாரையும் குழந்தைகள் லேடிஸ் எல்லாம் கூட்டு போய் சேஃபான ஒரு இடத்துல வச்சு இந்த கலவரக்காரர்களை வந்து அதை ஒதுக்கி ஒரு அந்த பிரச்சனையை வந்து ஒரு ஓவர் நைட் நாங்கள் அதை சால்வ் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் அங்கே போகாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி போய் அங்கே நின்று இறங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது ஒரு எனக்கு பர்சனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அது ஒரு இஷ்யூ. தென் அங்கே எலெக்ஷன் 2016 எலெக்ஷன் அப்போது எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போது அங்கே இருந்தேன். அந்த எலெக்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. உளுந்தூர்பேட்டையில் வந்து விஜயகாந்த் கண்டெஸ்ட் பண்ணார், பாமக தரப்புலேருந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க, திமுக அதிமுக எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அங்கேயே 2-3 இடத்துல போய் லத்தி சார்ஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. விழுப்புரம் டவுனும் அதே மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தது. இப்படி எங்கேயெல்லாம் போய் நம்ம போலீஸ் இறங்கி நின்று நம்மளும் கூட நின்று அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண இடம் எல்லாமே பிரச்சனை அன்னையோடு முடிஞ்சது. நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஃபோன்லேயோ அவர்கிட்ட டிஎஸ்பிட்டோ வந்து நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை மேன்மேலும் போயிட்டே இருக்கும். பட் பீயிங் ஒரு ஆஃபீஸர் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் இறங்கி நின்று சலிக்காமல் நின்று வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்கள நான் குறை சொல்லலை. பட் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் நின்று வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு நீங்கள் அந்த சிவில் சர்வீஸ் பேக்ரவுண்டில் வரதுனாலையும் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் மாதிரி தெரியும். நீங்கள் கழுகு பார்வை மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனை இப்போ விட்டால் வந்து மாவட்டத்தில் அந்த இடத்துல பிரச்சனை ஆகும், அதில் பக்கத்து மாவட்டத்தில் பிரச்சனை ஆகும், விபரீதமாகும். இல்லாட்டி இந்த இருந்து ஒரு தலைவர் வராரு, இந்த இதுலேருந்து ஊர் தலைவர், இவரை வந்து எப்படி பேசலாம், இவரோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, ஸோ இவரை வச்சு நம்ம பேச போகிறோன்னா இப்படியெல்லாம் பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம். ஸோ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் செய்கிறதுக்கு சலிக்காமல் ஹார்ட் ஒர்க் செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் விழுப்புரம் எக்ஸ்பீரியன்ஸ். திருநெல்வேலி எக்ஸ்பீரியன்ஸ் அது வேறு மாதிரி இருந்தது. சவுத் அதுவும் ஜாதி கொலைகள்லாம் நடக்கும், அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை சிட்டி சென்னை மாநகரம் பார்த்திங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கணும். மொத்தத்தில் காவல்துறையில் வந்து நான் ஆர்டர்னால் உங்களுக்கு 24/7 நீங்கள் ஆக்டிவாக தான் இருக்கணும். உங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இது வந்து சலிக்காமல் செய்கிறதுக்கு ட்ரைனிங் வந்து உங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நீங்கள் இப்போது வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறதுக்கு உங்கள் மைண்ட் வந்து பிளாக் பண்ணாது. உங்களை தைரியமாக நீங்கள் இப்போ பிளாக் பண்ண நான் ப்ரிப்பரேஷனில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இப்போ இந்த டைமில் நான் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட ப்ளஸ் பாயிண்ட்.